தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய தன்னம்பிக்கையை முழுமையாக உடைத்திருக்கும். உங்களிடம் எப்போதுமே ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் என்னால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் கம்பீரமாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அதற்காக கம்பீரமாக எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான, நீங்கள் மிகவும் மதித்த ஒரு நபர் உங்களின் முகத்திற்கு நேராக சொன்ன அந்த ஒரே ஒரு கொடூரமான ஒரே ஒரு வார்த்தை உங்களின் ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையையும் ஒரே ஒரு நொடியில் சிதைத்து போட்டிருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் திறமையை கேலி செய்தோ, உங்களின் தியாகங்களை இழிவுபடுத்தியோ, உன்னால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்று உங்களின் கௌரவத்தை குத்தியோ கொல்லப்பட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களின் நிலை தடுமாற செய்திருக்கும். அந்த ஒரு வார்த்தையால் ஏற்பட்ட மன உளைச்சலால் உங்களால் அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் ஒவ்வொரு தோல்வியாளனைப் போல நீங்கள் முடங்கி கிடந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். தனுசு ராசியான நீங்கள் உங்களுக்கென்று தனித்துவமான சின்ன சின்ன அழகான சில ஆசைகள் உங்களின் கடந்த காலத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அது உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கலைத்திறன் சார்ந்த லட்சியமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவோ, பொருளாதார பற்றாக்குறைக்காகவோ, அல்லது உங்களை சார்ந்தவர்களின் கட்டாயத்திற்காகவோ உங்களின் ஆசைகளை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய மனதின் ஆழத்திலேயே குழி தோண்டி புதைத்து விட்டுவிட வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். வெளியில் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று போய் சொல்லிவிட்டு அடுத்தவர்களின் ஆசைகளில் நிறைவேற்றுவதற்காக உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் நீங்கள் செலவழித்து கொண்டதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த விட்டுவிட்ட ஆசைகளை நினைக்கும் போது உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் இன்று வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் வலித்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்னும் போகாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே ஒரு கற்பனை உலகிலோ அல்லது எல்லோரும் நல்லவர்கள் என்ற பாசிட்டிவான எண்ணத்திலோ தான் வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட கொடூரமான ஒரு சம்பவம் உங்களின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உங்களுக்கு அப்பட்டமான ஒரு முகத்தில் அடித்தாற் போல புரிய வைத்திருக்கும். நீங்கள் உச்சக்கட்ட கஷ்டத்தில் இருந்தபோது, பணத்திற்காக நீங்கள் அலைந்த போது, உங்களின் இரத்த பந்தங்கள் கூட உங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்த்த அந்த ஒரு நொடியில் உங்களுடைய ஒட்டுமொத்த கற்பனை உலகமும் உடைந்து சிதறியிருக்கும். இந்த ஒரு உலகம் வெறும் பணத்திற்கும் சுயநலத்திற்கும் மட்டும்தான் மதிப்பு கொடுக்கும் என்பதை நீங்கள் அந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இங்கே பாசமும் காதலும் வெறும் போலி வேஷங்கள் என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு ரியாலிட்டி செக்கானது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். அன்றிலிருந்து நீங்கள் மனிதர்களை பார்க்கும் கோணமே முற்றிலும் மாறுபட்ட வேதையாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு உலகம் உங்களை பார்த்து, இவன் ஒரு இரும்பு மனிதன், எதற்கும் கலங்க மாட்டான், எவ்வளவு பெரிய இழப்பையும் தாங்கிக் கொள்வான் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமான மனிதர்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மனசாட்சியிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதர்களா? வெளியில் காட்டிக்கொள்ளும் அந்த கம்பீரத்திற்கு பின்னால் தினமும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் ஒரு குழந்தைத்தனம் உங்களிடம் எப்பொழுதுமே ஒளிந்திருக்கிறது என்பதுதான் நிஜமான ஒரு உண்மை. ஆனால் அதனை நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியில் காட்டிக்கொண்ட நம்முடைய மதிப்பும் மரியாதையும் போய்விடுமோ என்கிற ஒரு காரணத்திற்காக அதனை நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் கம்பீரமாக இருப்பது போல காட்டிக்கொள்வீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் நீங்கள் ஒரு பலசாலியை போல நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த பலமும் உடைந்து பெருக்கும். நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் அழுது தீர்க்கக்கூடிய கணங்களும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் பிறவியிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்கள் கிடையாது. சூழ்நிலைகள் உங்களை ஒரு இரும்பு மனிதரைப் போல நடிக்க வைத்திருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் தெரிந்து கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி என்றாலே நாளை முதல் தனுசு ராசி என்றாலே பயணங்களை விரும்பக்கூடிய ஒரு ராசி. ஒரே இடத்தில் முடங்கி கிடந்தால் உங்களின் ஆன்மா சோர்ந்துவிடும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் புதிய இடங்களை காண்பதும் உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜியை தேடி கொடுக்கும். உங்களுக்கான தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பயண வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது.
அது ஒரு வெளிநாட்டு பயணமாகவோ அல்லது உங்களின் கரியரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தூர தேச பயணமாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த தனித்துவமான பயணம் வெறும் பொழுதுபோக்காக இருக்க போவது கிடையாது. மாறாக உங்களின் தொழில்துறை வாழ்க்கையையும் உங்களுடைய பொருளாதார அஸ்திவாரத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருப்புமுனையாக இந்த பயணங்கள் அமையப் போகிறது என்பதை காலங்கள் உங்களுக்கு போக போக உணர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த சில ரிஸ்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். எல்லாரையும் போல சாதாரணமான ஒரு பாதையில் போனால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்று நீங்கள் பலமுறை யோசித்து உங்களை சுற்றி உள்ளவர்களின் எதிர்ப்புகளையும் மீறி கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில துணிச்சலான ரிஸ்குகள் இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப் போகிறது. நீங்கள் ஒரு தொழிலில் போட்ட முதலீடாக இருக்கட்டும் அல்லது உங்களின் கரியர்ல நீங்கள் எடுத்த ஒரு அதிரடியான ஒரு முடிவாகவும் இருக்கட்டும், இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு அழிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலி செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த துணிச்சலான ரிஸ்க் தாங்க இனி வரப்போகக்கூடிய காலங்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி உங்களை ஒரு இமயமலை போல ஒரு வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கையில தலை நிமிர்த்தி வைக்கவும் ஆரம்பிக்கும். பணம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணம் வரும் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இத்தனை காலம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற ஒரு தத்தளிக்கக்கூடிய நிலையிலேயே கடன்களை அடைப்பதற்கே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் செலவழித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி வரப்போகக்கூடிய காலம் மாபெரும் பொருளாதார பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் யோசித்து பார்க்காத புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி பணம் வரக்கூடிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி உங்களுடைய வாசலுக்கே வரவும் போகிறது. உங்களின் புத்திசாலித்தனமாக வணிக வியூகங்களில் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக விளையாடப் போகிறது. இத்தனை காலம் உங்களை ஆட்டி படைத்த அத்தனை கடன்களும் முற்றிலும் அடைபெற்று உங்களின் பொருளாதார பலமானது அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான புன்னகை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அசாத்திய ஆளுமைக்கும் தகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இதனுடன் உங்களுடைய வாழ்க்கையில முடிவடைய போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு காலத்தில் நீங்கள் முடிவடைந்தீர்களோ அதனை விட்டு இப்பொழுது வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அது நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு பெரிய நிறுவனத்தின் ஒரு உயர் பதவிக்கான அழைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம் அல்லது உங்களின் கலைத்திறன் சார்ந்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த இந்த ஒரு செய்தி உங்களுடைய காதுகளில் விழுந்த மறு நிமிடங்களை இத்தனை காலங்கள் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். உங்களின் தகுதியையும் கம்பீரத்தையும் இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் உங்களின் ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான உயரத்திற்கு உயர்த்தப் போகிறது என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்க புரிந்து கொள்வீங்க. நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் செய்யும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கவலைகளும் ஏதேனும் கேள்விகளும் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இங்கே பாசமும் காதலும் வெறும் போலி வேஷங்கள் என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு ரியாலிட்டி செக்கானது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். அன்றிலிருந்து நீங்கள் மனிதர்களை பார்க்கும் கோணமே முற்றிலும் மாறுபட்ட வேதையாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு உலகம் உங்களை பார்த்து இவன் ஒரு இரும்பு மனிதன், எதற்கும் கலங்க மாட்டான், எவ்வளவு பெரிய இழப்பையும் தாங்கிக் கொள்வான் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமான மனிதர்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மனசாட்சியிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதர்களா? வெளியில் காட்டிக்கொள்ளும் அந்த கம்பீரத்திற்கு பின்னால் தினமும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் ஒரு குழந்தைத்தனம் உங்களிடம் எப்பொழுதுமே ஒளிந்திருக்கிறது என்பதுதான் நிஜமான ஒரு உண்மை. ஆனால் அதனை நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியில் காட்டிக்கொண்ட நம்முடைய மதிப்பும் மரியாதையும் போய்விடுமோ என்கிற ஒரு காரணத்திற்காக அதனை நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் கம்பீரமாக இருப்பது போல காட்டிக்கொள்வீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் நீங்கள் ஒரு பலசாலியை போல நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த பலமும் உடைந்து பெருக்கும். நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் அழுது தீர்க்கக்கூடிய கணங்களும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் பிறவியிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்கள் கிடையாது.
சூழ்நிலைகள் உங்களை ஒரு இரும்பு மனிதரைப் போல நடிக்க வைத்திருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் தெரிந்து கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி என்பாலை நாளை முதல் தனுசு ராசி என்றாலே பயணங்களை விரும்பக்கூடிய ஒரு ராசி. ஒரே இடத்தில் முடங்கி கிடந்தால் உங்களின் ஆன்மா சோர்ந்துவிடும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் புதிய இடங்களை காண்பதும் உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜியை தேடி கொடுக்கும். உங்களுக்கான தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பயண வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அது ஒரு வெளிநாட்டு பயணமாகவோ அல்லது உங்களின் கரியரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தூர தேச பயணமாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இந்த தனித்துவமான பயணம் வெறும் பொழுதுபோக்காக இருக்க போவது கிடையாது. மாறாக உங்களின் தொழில்துறை வாழ்க்கையையும் உங்களுடைய பொருளாதார அஸ்திவாரத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருப்புமுனையாக இந்த பயணங்கள் அமையப் போகிறது என்பதை காலங்கள் உங்களுக்கு போக போக உணர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த சில ரிஸ்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். எல்லோரையும் போல சாதாரணமான ஒரு பாதையில் போனால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்று நீங்கள் பலமுறை யோசித்து உங்களை சுற்றி உள்ளவர்களின் எதிர்ப்புகளையும் மீறி கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில துணிச்சலான ரிஸ்குகள் இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப் போகிறது. நீங்கள் ஒரு தொழிலில் போட்ட முதலீடாக இருக்கட்டும் அல்லது உங்களின் கரியர்ல நீங்கள் எடுத்த ஒரு அதிரடியான ஒரு முடிவாகவும் இருக்கட்டும், இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு அழிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலி செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த துணிச்சலான ரிஸ்க் தாங்க இனி வரப்போகக்கூடிய காலங்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி உங்களை ஒரு இமயமலை போல ஒரு வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கையில தலை நிமிர்த்தி வைக்கவும் ஆரம்பிக்கும். பணம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணம் வரும் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இத்தனை காலம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற ஒரு தத்தளிக்கக்கூடிய நிலையிலேயே கடன்களை அடைப்பதற்கே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் செலவழித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி வரப்போகக்கூடிய காலம் மாபெரும் பொருளாதார பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் யோசித்து பார்க்காத புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி பணம் வரக்கூடிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி உங்களுடைய வாசலுக்கே வரவும் போகிறது. உங்களின் புத்திசாலித்தனமாக வணிக வியூகங்களில் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக விளையாட போகிறது. இத்தனை காலம் உங்களை ஆட்டி படைத்த அத்தனை கடன்களும் முற்றிலும் அடைபெற்று உங்களின் பொருளாதார பலமானது அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை எட்டவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான புன்னகை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அசாத்திய ஆளுமைக்கும் தகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இதனுடன் உங்களுடைய வாழ்க்கையில முடிவடைய போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு காலத்தில் நீங்கள் முடிவடைந்தீர்களோ அதனை விட்டு இப்பொழுது வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அது நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் பதவிக்கான அழைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம் அல்லது உங்களின் கலைத்திறன் சார்ந்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த இந்த ஒரு செய்தி உங்களுடைய காதுகளில் விழுந்த மறு நிமிடங்களை இத்தனை காலங்கள் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். உங்களின் தகுதியையும் கம்பீரத்தையும் இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் உங்களின் ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான உயரத்திற்கு உயர்த்தப் போகிறது என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்க புரிந்து கொள்வீங்க. நிச்சயமாக இது உங்களுடைய